வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 13th வீக் டே 5 அப்டேட்டட் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அனாலிசிஸ் 1, அனாலிசிஸ் 2. அனாலிசிஸ் 1 பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி இருக்கும். அனாலிசிஸ் 2 பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். சரி, ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு வர பார்த்தீங்கன்னா வேலை செய்ய சொல்லிட்டாவே போதும், அவ்வளோதான் பத்திரகாளியாக மாறிடுறாங்க. ஆனால் இவங்க மட்டும் இந்த வேலையை அது செய்யுங்க, நீங்கள் வந்து இந்த வேலையை செய்யுங்க இப்படின்னு கமெண்டிங் மட்டும் பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்களை யாராவது வேலை செய்ய சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சுது. அதனால தான் இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி அர்ச்சனை ஆட முடிச்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் பண்ணாங்க. அழுதாங்க, நாங்களாம் நிறைய வேலை பண்ணியிருக்கோம் வீட்டில் அப்படின்னு அழுதாங்க. ஏமா நிறைய வேலை வீட்டில் பண்ணுறீங்க, இங்கே கொஞ்சோண்டு வேலை இருக்குது, மற்றபடி புறணி மட்டும் தான் பேசுகிறீங்க, அந்த வேலையை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் செய்ய முடியாதுங்க. ஏங்க இந்த ஒரு வயசுக்கு மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. ஏங்கம்மா உங்களுக்கு வயசுக்கு மரியாதை வேணால் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க? அதுக்கு வீட்லேயே இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் குழந்தைங்களும் நல்ல மரியாதை கொடுப்பாங்களேம்மா, அதான் வரும்போது தெரிஞ்சுதே. ஆனால் உங்களோட கேம் அவங்க கலாய்ச்சாங்களா இல்லையா? அதனால் நீங்கள் அதன்படியாவது அதுக்கப்புறமாவது இப்போ விஷ்ணு மாற்றின மாதிரி நீங்கள் உங்களோட கேமை சேஞ்ச் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதை நான் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு ரவீனாவை பர்சனல் அட்டாக்கிங் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் எப்படி கல்யாணத்தை பண்ணி என்னத்தை பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கையில் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. வெளியே போனால் நீங்கள் யாரோ நான் யாரோ எதுக்கு தேவையில்லாமல். அதாவது விசித்ராவோட கேம் எப்படி போயிட்டுருக்குன்னா நம்மளால் எதுவுமே முடியாது, இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கு எதுவுமே. ஸோ நம்ம உண்டகலப்ப வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும். ஸோ ஏதாவது பண்ணி விட்டு கொளுத்து போட்டு விடுவோம், அதே மாதிரி டாமினேட்டிங் பண்ணுவோம், பேசவே விடாமல் பண்ணுவோம். நம்மக்கிட்ட தான் ஆட்டிடியூட் இருக்கே, அதை வச்சு செய்வோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதையும் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு வயசுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா ஒரு வயசு இல்லைம்மா, அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே நாங்கள் மரியாதை கொடுத்து தான் இருக்கோம். ஆனால் மரியாதைன்றது அந்த நடுவில் வந்துட்டு கேட்டு வாங்கினாங்களே மேம்னு சொல்லுங்கள் அப்படின்னு, அந்த மாதிரி கேட்டு வாங்குறது விஷயம் கிடையாது. அதனால தான் கமல்ஹாசன் அவர்கள் கலாச்சாரு இனிமே வந்துட்டு வயசுக்கு மரியாதை கொடுங்க, வயசுக்கு மரியாதைங்க. அவங்க கேம் நல்லா விளாண்டா இன்னும் அழகாக சூப்பராக மாதம் வந்து அவங்களுக்கு மரியாதை வந்துட்டுருக்கோம். அதை அவங்க பண்ணலன்றதான் இங்கே ஒரு பிரச்சனை. ஆனாலும் இதுக்கு வந்து ஒரு சில பேர் சொம்பு தூக்குறாங்க பாருங்க. அட்டாட்டாட்டாட்டா அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை கூட இந்த மாதிரி கவனிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் விசித்ராக்கு என்ன சொம்பு தூக்குறாங்க. எப்பா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சோறு தெரியலாமல் இருக்காங்க, அவங்கள முதல் பாருங்கள், அதுக்கப்புறமா இந்த டிவி ஷோவில் இருக்கிற விசித்ரா அம்மாவை பார்க்கலாம், சரிங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உண்மையான பாசம் வீட்டில் இருக்கிற அம்மா கொடுக்குறது மட்டும்தான். இங்கே சும்மா விளையாண்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஷ்ணு செம்ம மாதம் வந்து இன்றைக்கி வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டார்ன்ற மாதிரி நியூஸஸ் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் வின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கூட்டமே சரி பண்ணிச்சு. பட் எல்லார் மூஞ்சிலும் இப்படியே கை ஃபுல்லாக கறி அள்ளி மூஞ்சில் பூச்சி நல்லா அப்பி விட்டு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பூர்ணிமா, எஸ்பெஷலி பூர்ணிமா, மாயா, நிக்சனுக்கு விஷ்ணு வரவை பிடிக்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கள். மூணாவது பார்த்திங்கன்னா திடீர்னு இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பாருங்கள், அதில் 5 பாயிண்ட்டு எதுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கொடுத்துருந்தாங்கன்னா விஷ்ணு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தாவே வின்னு, ஏன்னா 3 பாயிண்ட் வச்சுருந்தாங்கன்னா. ஆனால் அதிகப்படியாக 5 பாயிண்ட்டை கொடுத்ததுனால என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, விசித்ரா 5 பாயிண்ட்டை வாங்கிட்டாங்கன்னா நம்ம விஷ்ணுவோட டாப்பு, பூர்ணிமா வாங்கிட்டாங்கன்னா டாப்பு, மாயா வாங்கிட்டா டாப்பு, அதுக்கப்புறம் நம்ம நிக்சன் வாங்கிட்டா டாப்பு. ஸோ இவங்க 4 பேருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய சான்ஸை கொடுக்குறாரு பிக் பாஸ். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டாக சேர்ந்து நம்ம வந்துட்டு யாராவது ஒருத்தரை தூக்கி நிறுத்தலாம்னு நினச்சிட்டு ஒரு பக்கமாக சாஞ்சிட்டாங்க. அதுதான் வந்து கடைசியில் அவங்களுக்கு ஆப்பா போயிடுச்சு. ஏன்னா இந்த பக்கம் தினேஷோட கேங் வந்துட்டு பயங்கர மாதம் செம்ம பிளான் பண்ணி விஷ்ணு வந்து வின் பண்ணிட்டாப்புல. அதாவது விஷ்ணு இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ரவீனா தான் வந்துட்டு டாப்பாக வந்திருக்காங்க. ஸோ மாதம் இருந்துச்சு. எது எப்படியோ பிக் பாஸ் வந்துட்டு நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது வந்துட்டு இந்த பக்கம் சாதகமாக அமைஞ்சிருச்சு. புள்ளி கேங்க்கு ஆப் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசஸ் ஒன்றில் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா தினேஷ். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2,18,362 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.83. ஸோ தினேஷ் மேலே அப்போ தப்பே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு இருக்குது. அவரும் வந்துட்டு விசித்ராவை உரண்டு இழுக்கிறார், அவரும் வந்துட்டு விசித்ராவை வம்பு இழுக்கிறார், விசித்ராவை எப்படி காலி பண்ணலான்னு பேசுகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எல்லாமே அந்த வித்தின் த கேம்குள்ளே நடக்குது. கேம்குள்ளே எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்களை அவர் பேசுகிறார். ஸோ அதே மாதிரி விசித்ரா வந்துட்டு இவர் எப்படி தூக்கலாம், இவரோட கேம் இப்போ வந்து டிக்கெட்டு ஃபினாலில் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் தினேஷை தாக்கணும், தினேஷை வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலில் வாங்க விடாமல் பண்ணணும், தினேஷ் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், இப்படி தான் விளாண்டாங்க. மற்றபடி அவங்களுக்கும் அவங்களோட ஃபேன்ஸுக்காக விளையாடல. ஓகே, நோ ப்ராப்ளம். அது வந்து உங்களுடைய அந்த கேம், ஏதோ ஒரு கேம் கொடுக்குறீங்க. பட் இது வரைக்கும் தினேஷ் வந்துட்டு விசித்ரா அவங்களுடைய ஹஸ்பண்டை பற்றியோ 3 பசங்களை பற்றியோ சொல்லியிருக்காரா? கிடையாது. இதுதான் தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
சரிங்களா. தினேஷ் எப்பயுமே தாக்குறாரு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் கேம் வைஸ் தாக்குறாரு. விசித்ராவால் திரும்ப வந்துட்டு தாக்க முடியல. ஏன்னா விசித்ராவோட ஒரு படி மேலே தான் தினேஷ் இருக்கிறதுனால அவரோட வீக்னஸ் என்னென்னா அவருக்கு இப்போ லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளத்தை வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் இவங்க முதல் வந்துட்டு இவங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியில் சொன்னாங்க, வெளியில் சொன்னால் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. என்னோடய கேள்வி, நான் வெளியில் ஒரு விஷயத்த சொன்னால் நீ 4 விதமாக பேசுகிறேன்னா உனக்கு எங்கே போச்சு உன் புத்தி? அப்போ நீ வந்துட்டு கேவலமானவன். ஒருத்தன் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணால் என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு அவங்களோட பர்சனல் விஷயங்கள் அது அவங்களது, அதுதான் டீசென்சி. டீசென்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தெரியாதவன் தான் என்ன பண்ணுவான்னா 4 பேர் 4 விதமாக பேசுவான்னு சொல்லுவான். அந்த 4 பேருமே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேவலமானவங்க தான் முத்திரை குத்தப்பட்டிருக்கு. இவங்களாம் 4 பேர் 4 விதமாக சூப்பராக பேசி சம மாதம் வந்துட்டாங்க அப்படின்னு யாருமே இது பண்ணல. ஏங்க எதுக்குங்க சில லூசு பசங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அப்படி தான் கெட்டு போய் வந்திருக்கு. அதையும் வந்து கௌரவமாக சொல்கிறாங்க. இவங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து இவங்க ஏன் சொன்னாங்க, சொன்னால் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு உங்கள் விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா உங்களையும் அப்போ அசிங்கமாக ஒருத்தன் கலாய்ப்பான், அப்போ வலிக்கும். ஐயோ தெரியாமல் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு. ஸோ யாரையுமே வந்துட்டு முதல் பர்சனல் விஷயங்களை தலையிடாதீங்க. அப்புறம் அவங்க உங்கள் பக்கம் வந்துட்டு உங்கள் பெட்ரூம் எட்டி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம், நாரிடோன்றது தான் என்னோட கருத்து. சரிங்களா. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அவரோட பார்த்தீங்கன்னா 2,04,185 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.48. ஸோ மணியோட கேம் தாறுமாறாக தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலையில் வந்துட்டு அவருக்கு அமையவே இல்லை அந்த அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம் ப்ளஸ் விடாமுயற்சி எல்லாமே விஷ்ணு பக்கம் போயிடுச்சு. பட் மணி வந்து விடாமுயற்சி பண்ணாப்புல அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு காரணத்தினால அவர் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஃபஸ்ட் டாஸ்க்கில் 2 பாயிண்ட் வந்துச்சு, 2வது டாஸ்க்கில் ஆப் வச்சிட்டாங்க. ரவீனா வந்து இவரை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க, ஆனால் அவங்களாம் சேர்ந்து மணியை வந்து தாக்கிட்டாங்க. அது வந்துட்டு போச்சு. 3வது டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா ரவீனா கையால் வந்துட்டு கீழே வாங்கி வெளியே போனாப்புல. ஸோ எல்லாமே அவருக்கு வந்து அமையாமல் போன ஒரு ரீசனால் இந்த வாட்டி டிக்கெட்டு ஃபில் அவருக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் மக்களோட மனசில் வந்துட்டு இடம் பிடிச்சிட்டார். ஒரு சில பேர் எப்படி கருத்து கொடுக்குறாங்கன்னா, இந்த மணி அந்த பிரதீப் விஷயத்தில் ரெட் கார்டு தூக்காமல் அந்த ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் மணிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விஷயம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக மணி தான் டாப்புன்றாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணுன்றது என்னோட கருத்து, என்னோட கேள்வி. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரோட பார்த்தீங்கன்னா 1,83,427 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.5. ஸோ விஷ்ணு வந்துட்டு இந்த ஆஃப்டர் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. எஸ்பெஷலி பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்மளுக்கே பார்க்கும்போது வந்துட்டு என்ன மனுஷன் வந்துட்டு இப்படி இருக்கான்னு. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணோம், விஷ்ணு சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு வாட்டி ரெமோ, ஒரு வாட்டி அன்னியன், ஒரு வாட்டி அம்பி. இப்போ வந்துட்டு கலந்த கலவையாக இருக்காப்புல. ஒரு பக்கம் அன்னியனாக இருப்பார், ஒரு பக்கம் ரெமோ இப்போ இல்லை, அது ஓடிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அம்பியாவும் இதுவும் மாறி மாறி பண்ணுறாரு. ஆனால் கொஞ்சம் சாணக்கியத்தனமாக அவரோட கேமை கொடுக்குறாரு. ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணாலும் சரிங்களா, ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணாலும் அவருக்கு அதிர்ஷ்டமும் கூட சேர்ந்து டப்பான்னு வந்துட்டு இப்போ லாஸ்ட் வீக்குக்கு ஜம்ப் பண்ண போகிறாரு. இது வந்து கண்டிப்பாக பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் நிக்சனுக்கும் சரியான அடி. ஏன்னா நேற்று வந்துட்டு அந்த டாஸ்க் 3ல் நீங்கள் வரக்கூடாது, அதனால் நான் வந்து உங்களை விடமாட்டேன் அப்படி நிக்சன் சொன்னார். அப்போ நீ வராதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கீழே கொடுத்துட்டாங்க. செம மாதம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதில் வந்து விஷ்ணுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறமே வந்து ஒரு டாஸ்க்கில் 3 பாயிண்ட் ஆச்சாப்பில். மூஞ்சே இல்லை நிக்சனுக்குலாம். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,32,892 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.68. ஸோ ரவீனா அவங்களுடைய கேம் வந்துட்டு எப்பயுமே யாருக்குமே பிடிக்கல, அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து விசித்ரா அவங்க வந்து கொஸ்டின் பண்ணதுனால, விசித்ரா வந்து அவங்க காண்டேத்தனால அவங்க சூப்பர் அப்படின்லாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா விசித்ராவோட ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு மட்டமான ஒரு கேரக்டர் தான். சரிங்களா. ஏன்னா இங்கேருந்து அங்கே கோழி முட்டுறது ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுலேயும் பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம் பிரதீப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டுன்ற ஒரு காரணத்தை வச்சு. சரிங்களா. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் ரவீனா மேலே எல்லாருக்கும் காண்டு இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் கேமை ஸ்பாயில் பண்ணுற விஷயங்கள் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. பட் நேற்று பார்த்தீங்கன்னா சாதுரியமாக நம்ம மணியை வந்துட்டு போட்டு தள்ளினாங்க. அது வந்துட்டு உண்மையிலே சூப்பர். இந்த மாதிரி வந்துட்டு டாஸ்க் 3ல் விளாண்டுருந்தாங்கன்னா செம்ம மாதம் அந்த கேமே மாறி இருக்கும். பட் நடக்காமல் போயிடுச்சு. சரி ஓகே. பட் இன்றைக்கி வந்துட்டு விசித்ரா கிட்ட அவங்க கேட்ட கொஷின்ஸ் கரெக்டு. இந்த மாதிரி 4 பேர் கேட்டால் தான் விசித்ராவெலாம் வந்துட்டு சைலண்ட் ஆவாங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஆனால் கேட்டதுக்கு நீ எல்லாம் வந்து கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திரும்பவும் பர்சனல் அட்டாக் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றது என்னோட கருத்து. இதுக்கு கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் கேட்பார்ன்ற மாதிரி தோணுது. பட் கேட்பாருன்னு தெரியல. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரோட பார்த்தீங்கன்னா 1,17,033 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.16. ஸோ நசுங்கி போன சொம்பு அப்படின்னு எல்லாரோடும் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய விஜய் வர்மா
ஃபஸ்ட்டு வந்த டைமில் எப்படி இருந்துச்சு அதான் ஒரிஜினல் கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து ஒரு 2 வாரம் நடித்து என்னென்னமோ பண்ணி வந்துட்டு எப்படியாவது டாப் 5க்குள்ள வந்துடணும்னு முயற்சி பண்ணாப்புல. பட் அவரோட கேம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேர் மூஞ்சில் தண்ணியை ஊற்றிட்டோன்னா அந்த வேஷம் வந்து கலைஞ்சிரும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த வாரம் 2-3 டிக்கெட்டு ஃபுல்லாக டாஸ்க் வந்துச்சு. இவர் கேம் பிளேயராக இருந்திருந்தானா கண்டிப்பாக வந்து அந்த நடிப்பை மெயின்டைன் பண்ணியிருப்பாப்புல. பட் இவர் ஜட்ஜாக இருந்த காரணத்தினால அவர் பண்ண சிலிமிஷம், இவர் பண்ண ஃபோர்ஜரி வேலைகள், கிரிமினல் வேலைகள் எல்லாமே நம்ம மக்கள் பார்த்ததுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இனி அவரோட நடிப்பு இங்கே வந்து பலிக்காது அப்படின்ற முடிவில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக கமலஹாசன் அவர்கள் இவரை வச்சு செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிக்சன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,2640 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.79. டாஸ்க்குன்னு வந்துட்டால் நான் உயிரை கொடுத்து விளையாட வரோம். ஆஃப்டர் ஆல் உங்களால் ஒரு முடியை கொடுத்து கூட உங்களால் விளையாட முடியல, நீங்கள் உயிரை கொடுத்து விளையாட போகிறீங்க. வாயில் வடை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வாயில் போண்டா, பஜ்ஜி, இன்னும் பலவிதமான பலகாரங்களை சுடுவது நம்ம ஆள் நிக்சன் கில்லாடி. இதில் வேறு ஒரு சில பேர் அவருக்கு பாவம் உடம்பு சரியில்லைங்க. அப்படிங்களா? உடம்பு சரியில்லைன்னா 4 மாத்திரை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே, எதுக்கு இங்கே வச்சு எங்கே உயிரை வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்சன் வந்துட்டு பூர்ணிமா கூட 2-3 சாங்க்கு டான்ஸ் பண்ணும்போது தெரியலையாம் அக்கான்றது. ஆனால் இப்போ வந்துட்டு நிக்சனுக்கு வந்துட்டு பூர்ணிமா பக்கத்தில் உட்காரும்போது அக்கான்ற ஃபீலிங் வந்துடுச்சான். என்னையா இது? அப்போ அந்த 2 வாரம் மண்டக்குள்ளே விரல விட்டு நோண்டும் போதெல்லாம் தெரியலையா அப்படின்னு கேட்டால் அப்போது அது வேறு ஃபீலிங். இப்போ சலிச்சு போச்சு. எப்படி வந்து ஐஷு கூட பழகிட்டு இருக்கும்போது அது ஒரு உலகத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் ஐஷு போனதுக்கப்புறமா ஒரு உலகத்துக்கு வந்தார், திரும்ப பூர்ணிமா கிட்டே போகும்போது ஒரு உலகத்துக்கு போனார். இப்போ அது 2-3 நாள் வந்து சலிச்சு போச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு நான் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாரி ஒருத்தங்க வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜீரணிக்க முடியாது சாரால். ஆனால் அதே அவர் வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கொடுப்பார் பாருங்க ஒரு சீனு, யூ ஃபிட் ஃபார் நத்திங் அன்றைக்கி ஒரு வாட் சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா லைட்டாக ஒன்று கொளுத்து விட்டாங்க, சுருக்கிருவன்ற அளவுக்கு போயிட்டார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் இவர், என்னத்த சொல்கிறது. பட் இந்த வாட்டி எந்த புயலும் கிடையாது சரிங்களா. கமலஹாசன் அவர்களும் வேறு வழியே கிடையாது. ஏன்னா மாயாவுக்கு மேலே வந்து நிக்சன் இருக்காப்புல. மாயாவை காப்பாற்றணும்னா நிக்சன் காலி, இல்லை மாயா காலி, எது எப்படியோ 2 பேரில் ஒருத்தர் வெளியே போகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாயா இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 89,877 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.56. நிறைய பேரோட கருத்து ப்ளஸ் என்னோட கருத்தும் கேட்டிங்கன்னா மாயா வந்துட்டு வெளியே தான் இந்த பிக் பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அது வந்து மாற்று கருத்து கிடையாது. அவங்கக்கிட்ட நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்தாங்க, ரச்சிதா விஷயத்தை எடுத்தாங்க, பட் பேசவே இல்லை. ஆனால் விசித்ரா மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு மாயா பர்சனல் அட்டாக்கிங் பண்ணவே கிடையாது. அதில் கண்டிப்பாக விசித்ரா விட மாயா ஒருபடி மேலன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு வந்தாவே வந்துட்டு ஒரு ஆண் மகனுக்கு ஈக்குவல், இல்லை ஆண் மகன்களை விட பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் இந்த மாயாக்கிட்டையும் இருக்குது, பூர்ணிமாக்கிட்டையும் இருக்குது. அதில் வந்து அவங்கள வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நடந்த அந்த டாஸ்க்கில் கூட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மாயா வந்து பயங்கரமாக வந்து அங்கே வந்து அந்த டாஸ்க்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிக்சன் வெளியே போயிட்டார், அதுக்கப்புறம் விசித்ராவும் சூப்பராக பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களால முடியல. ஸோ மாயாக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தான் அவங்க கேவலமாக கேம்லாம் கொடுத்தாலும் அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்களை வந்து தலையிடுறது கிடையாது. ஆனால் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கில் அவங்க தங்கச்சி வந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட கருத்து மாயா வந்து கண்டிப்பாக வெளியே போகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கினா ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,48,416 ஓட்ஸ். அதான் இன்னொன்று சொல்ல வந்துட்டு என்னென்னா விசித்ரா விட மாயாவோட கேம் சூப்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க மாயா, எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நம்ம விசித்ரா, என்னத்தை சொல்லுது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அனலைசஸ் 2க்குள்ளே போகலாம். அனலைசஸ் 2ல் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு வந்திருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 4,86,930 ஓட்ஸ். ஸோ விஷ்ணு சூப்பராக மாதம் வந்து அவரோட கேமை கொடுத்துட்ருக்காப்புல. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தான் இவர் தாங்க டைட்டில் வினர் அப்படின்னு யாராலையும் ஒரு மொத்த குரலாக சொல்லவே முடிய மாட்டுது. ஒரு சிலர் வந்து விஷ்ணுன்றாங்க, ஒரு சில பேர் மணின்றாங்க, ஒரு சில பேர் தினேஷ்ன்றாங்க, ஒரு சில பேர் விசித்ரான்றாங்க, ஒரு சில பேர் மாயன்றாங்க, ஒரு சில பேர் விஜய் வருமானறாங்க. என்னத்தான் சொல்வீங்க? அதனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே ஒரு மட்டமான ஒரு சீசனாக போயிட்டுருக்கு. யாராலையும் இது வரைக்கும் ஜட்ஜ் பண்ணவே முடியாத ஒரு சீசனாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சீசனோட டைட்டில் வினர் யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி, இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்கார். அவரோட பார்த்தீங்கன்னா 4,83,860 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஸோ மணியோட கேம் சீராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட வந்து விசித்ரா அவங்க கிட்ட போயிட்டு கேட்டார், நீங்கள் சொன்ன கருத்துக்கும் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதேமாரி தினேஷால் தான் இந்த பிரச்சனை உருவாக்கிச்சு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் தினேஷ் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. நாங்கள் ஒரு விஷயத்தை வைக்கிறாரு, வச்சாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பக்கத்தில் இருந்தாவே எனக்கு பிடிக்காதுன்றாங்க. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஒன்று தினேஷ் வெளியே போகணும், பட் மக்களோட ஆதரவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விசித்ராவோட கேம் பிளே நல்லாவும் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டீங்கன்னா பெட்டர்.
சரிங்களா? ஏன்னா துஷ்டனை கண்டா தூர உலகம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தினேஷ் துஷ்டனாக இருக்கும்போது நீங்கள் வெளியே போயிருங்கன்றது மக்களோட கருத்து. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா, இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 4,82,350 ஓட்ஸ். ஸோ ரவீனாவோட கேம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. எல்லா கேமும் மட்டமாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் அந்த அருணா கயிறு மேட்ரு வந்துட்டு பெரிய பூகம்பமாகவே இருக்குது. அன்றைக்கி அவ்வளோ பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அருணா கயிறு தெரியாமல் தான் அவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா, இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 4,79,280 ஓட்ஸ். ஸோ மாயா இந்த வாரம் கண்டிப்பாக வந்து டட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி யாராலையும் எந்த சக்தியாலையும் இவங்களை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிக்சன், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 4,78,020 ஓட்ஸ். ஸோ காஜி நிக்சன், அப்புறம் நிக்சனை வந்துட்டு எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ செல்ல பேர் வாங்குறாப்புல இவர். அப்பா உள்ளே வந்தார், ஒரு வார்த்தை அப்பா கிட்ட வந்துட்டு ஒரு அன்பாக பேச துப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கிட்டலாம் வந்துட்டு அவ்வளோ வந்து வழிஞ்சு பேசுகிறார். இதனால தாங்க நிறைய பேருக்கு வந்து இவர் பிடிக்க மாட்டுது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ், இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் 4,60,850 ஓட்ஸ். ஸோ தினேஷ் வந்துட்டு விசித்திரா இருக்கிற விஷயங்களை மறந்துட்டு அவர் பாட்டுக்கு அவரோட கேம் விளாண்டா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா 1,54,770 ஓட்ஸ். ஸோ விஜய் வர்மா நசுங்கி போன சொம்பு, கண்டிப்பாக வந்துட்டு மாயா கூட இந்த சொம்பையும் அனுப்பி விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் அதாவது நாளைக்கு யார் வெளியேற வேண்டும், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டிங்க, உங்களுக்கு இவங்க தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க தாங்க டைட்டில் விட வர போகிறாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.